ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி மல்டிபர்பஸ் கிளீனர் எப்படி வீட்லேயே தயார் பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஸ்டவ்வோ இல்லாட்டி ஸ்டவ் பக்கத்தில் இருக்கிற இந்த டைல்ஸோ நிறைய கரையோடு இல்லை எண்ணெய் பிசுக்கோடு இருக்கும்போது இந்த மல்டிபர்பஸ் கிளீனர் வச்சு நம்ம க்ளீன் பண்ணோன்னா குவிக்காக வந்து நம்மளோட வேலை முடிஞ்சிடும். இது தவிர நம்மளோட கவுண்டர் டாப்லேயும் இருக்கிற எண்ணெய் பிசுக்கு கரை அது எல்லாமும் ஈஸியாக எடுத்துரும். ஸோ இந்த சொல்யூஷன் எப்படி வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்ப்போம் வாங்க. இந்த மல்டிபர்பஸ் கிளீனர் வீட்டிலேயே செய்கிறது ரொம்ப ஈஸி. நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் செய்ய போகிறோம். நம்ம வீட்டில் இப்போ ஏற்கனவே வினிகரு, பேக்கிங் சோடா, டிஷ் வாஷ் ஜெல்லு, கொஞ்சம் தண்ணி, இதை நம்ம ஜஸ்ட்டு ஒன்று மிக்ஸ் பண்ணி இந்த ஸ்ப்ரே பாட்டிலில் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டா நைட் வந்து நம்ம நைட்டோ எதுனாலும் சரி எந்த இடத்துல அழுக்கு இருக்கோ கரை இருக்கோ அதை ஜஸ்ட் ஸ்ப்ரே பண்ணி இந்த கேஸ் ஸ்டவ்வு, கவுண்டர் டாப்பு, இந்த வால் இதெல்லாம் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு துணியை வச்சு நம்ம தொடச்சிட்டோம்னா எண்ணெய் பிசுக்கு எல்லாமே நல்லா போயிடும். நம்ம ஸ்ப்ரே பாட்டிலோட மூடி அந்த மாதிரி கழட்டிட்டு மேலே வந்து ஒரு ஃபனல் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு கப் தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபனல் வச்சோன்னா நமக்கு கீழே சிந்தாமல் இருக்கும். அடுத்து 1/4 கப் வினிகர் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் இதுக்குள்ளார சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1 ஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து 1 ஸ்பூன் டிஷ் வாஷ் ஜெல் எது இருக்கோ உங்ககிட்ட அதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்த பிறகு அந்த ஃபனலை எடுத்துடலாம். நம்ம இப்போ இந்த ஸ்ப்ரே பாட்டிலில் மூடிடுவோம். இந்த மாதிரி மூடி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கரை உள்ள இடத்துல இதை வந்து ஸ்ப்ரே பண்ணி பார்ப்போம். ஜஸ்ட் இப்படி ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு துணி வச்சு வைப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், கரெல்லாம் போயிடும். இந்த ஸ்டவ் பக்கத்தில் இருக்க வால் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் எண்ணெய் பிசுக்கோடு இருக்கும். அந்த மாதிரி இதுக்கும் நம்ம இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். வால் ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் நீங்கள் அப்படியே ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் துணி வச்சு தொடச்சிங்கன்னா நல்லா எண்ணெய் பிசுக்கும் போயிடும். அடுத்து நம்ம ஸ்டவ்வில் இந்த மாதிரி கரெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயும் நம்ம இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு நம்ம தொடச்சோன்னா வந்துடும். நம்ம வந்து துடைப்போம் பாருங்கள், தொடச்சோன்னா வந்துடுது. ஸோ டெய்லி நம்ம இந்த மாதிரி சேர்கிற அழுக்க இதை வச்சு நம்ம க்ளீன் பண்ணிட்டோன்னா திக்காக எதுவும் சேராது, ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கு. அடுத்து நம்ம கிச்சன் கவுண்டர் டாப்பில் இந்த மாதிரி அழுக்கு இருந்தாலும் இது ஸ்ப்ரே பண்ணி நீங்கள் ஜஸ்ட்டு தொடச்சிங்கனாலே அந்த அழுக்கு வந்துடும். ஸோ இந்த மல்டிபர்பஸ் கிளீனர் வச்சு நம்ம அப்பப்போ வர அழுக்கெல்லாம் ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணிடலாம். நாள்பட்ட எண்ணெய் பிசுக்கோ கரையோ இருந்ததுன்னா நம்ம இது ஸ்ப்ரே பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்க்ரப் பண்ணி எடுத்தால் தான் போகும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். இது பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.